ஹாய் மக்களே, எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி சண்டே, அதுவும் போல் இன்றைக்கி வந்துட்டு குருத்தோலை ஞாயிறு. இந்த ஞாயிறை வந்துட்டு சின்னதாக வந்து ஒரு விளாக் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நான் காலையில் ஒரு 6:15 போல் எழுந்துட்டு வாசல்லாம் பெருக்கி கோலம் போட்டுட்டு தலைக்கெலாம் எண்ணெய் வச்சுட்டேன். அதனால தான் என்னோடய தலை வந்து இந்த அளவில் இருக்குது. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் நேரம் சென்று தலை குளிப்பதனால வந்து கொஞ்சம் எண்ணெய் வச்சுட்டேன். இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:45 ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம போட்ட கோலம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். மங்களகரமாக நம்ம கோலத்திலேருந்து இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம். இதுதான் நான் போட்ட கோலம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டைம் வந்து 6:45 ஆச்சு. இன்னும் அவங்க வந்து எந்திரிக்கலை. அவங்க எந்திரிச்சு தான் பால் வாங்கிட்டு வரணும். நான் எப்போயுமே சண்டே வந்து ஒரு 7 மணி வரை தூங்க விட்டுருவேன். ஏன்னா எப்போயுமே வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் டயர்டாக இருப்பாங்க அப்படின்ட்டு. அவங்க 7 மணிக்கு எந்திரிச்சு பால் வாங்கிட்டு வரட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்துட்டு சமைக்கிற வேலையெல்லாம் பார்த்துடலாம். சாரும் சரியான தூக்கத்தில் இருக்காங்க. இப்போ வந்து நைட்டே வந்து நான் சோறு வடித்து வச்சிட்டேன் காலையில் டிஃபனுக்கு. அதனால் நைட்டு சோறு வடித்து தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். கஞ்சி குடிச்சிக்கலாம், வெயில் காலம் வந்துருச்சுல, அதனால் தயிர் வாங்கி கஞ்சி குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு இது வந்து சோறு வந்து தண்ணி ஊற்றி வச்சது. அதுக்கப்புறம் இதுக்கு தொட்டுக்க வந்து பாகக்காய் வந்து தக்காளி கூட்டு மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு எடுத்து கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ சாரி எந்திரிச்சு பாலும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் வந்து பாகக்காய் வந்து அந்த பக்கம் அடுப்பில் வச்சிட்ருக்கு, இந்த பக்கம் காஃபி வந்து வச்சுட்டேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு காஃபியை குடிச்சிட்டு நம்ம பாகக்காய் தொக்கு வந்து ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த காஃபி கூட நினச்சி சாப்பிட்றதுக்காக ரஸ்க் வாங்கிட்டு வந்தாங்க. ரஸ்க்கையும் சாப்பிட்டு காஃபியும் குடிச்சாச்சு. அடுத்து வந்துட்டு நம்ம பாவக்காய் தொக்கை வந்து பார்த்துடலாம். பாவக்காய் தொக்கை வந்து ஃபுல்லாக வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். இது கூட கஞ்சிக்கு வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான். நம்ம குளிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் குளிச்சு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு, நானும் ரெடி ஆகிட்டேன், விஜயும் வந்து ரெடி ஆகிட்டாங்க. இன்றைக்கி நான் சாரீ கட்டிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி சாரீ கட்டியிருக்கேன். இந்த சாரீ எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான். அடுத்து வந்துட்டு நம்ம சர்ச்சில் வந்துட்டு போய் பார்க்கலாம். சர்ச்சில் என்னால் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியுமா அப்படின்ட்டு தெரியலை. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே எல்லாருமே அமைதியாக தான் இருப்பாங்க. நம்ம மட்டும் செல்லை தூக்கிக்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு தெரிய முடியாது. அதனால தான் நான் வந்து சின்னதாக ஒரு கிளிப்பு மட்டும்தான் எடுத்தேன். இது மட்டும்தான் எடுக்க முடிஞ்சதுன்னு போக சர்ச்சில் ஒரே கூட்டமாக இருந்தது. இந்த மாதிரி தான் வெளியில் வந்து டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க குருத்தோலையில். உள்ளுக்கையும் இதே மாதிரி தான் டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. சர்ச்சுக்குள்ளேயும் உள்ளெல்லாம் காட்டியிருக்கோம். கிறிஸ்மஸ் வீடியோ அந்த மாதிரிலாம் உள்ளெல்லாம் காட்டியிருக்கோம். அப்புறம் குருத்து ஓலை இருக்கும். நம்ம வந்துட்டு அதை எடுத்து சிலுவை மாதிரி பண்ணி நம்ம கையில் வச்சு ப்ரேயர் பண்ணிக்கலாம். ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறம் சர்ச்சில் வந்துட்டு சர்பத்து, டீ, காஃபிலாம் கொடுத்தாங்க. அதையும் வாங்கி நாங்கள் குடிச்சிட்டோம். ஆனால் என்ன ஒரே கூட்டமாக இருந்துச்சு, வீடியோ எடுக்க முடியலை. வெயில் வேறு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. குடிச்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம். வீட்டில் வந்துட்டு காலையில் டிஃபன் சாப்பிட்டாச்சு. நம்ம கஞ்சியும் பாவக்காய் தொக்கையும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு அடுத்து லஞ்சு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி பண்ணிவிட்டு முட்டை கத்திரிக்காய், எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி வதக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் முருங்கைக்காய் போட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சேன். தொட்டுக்கிறதுக்கு வந்து வெண்டைக்காய் பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வெண்டைக்காய் வந்துட்டு பொரியல் பண்ணினேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுட சுட சாதம், அதுக்கப்புறம் முருங்கைக்காய், எண்ணெய் கத்திரிக்காய் போட்டு குழம்பு. என்ன ஒரு மிஸ்ஸிங்னா தேங்காய் இல்லை, அதனால் வந்துட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது குழம்பு. கத்திரிக்காய் கார குழம்பு, அவ்வளோதான். அப்புறம் வந்து இந்த வெண்டைக்காய் பொரியல், அப்பளம் பொரித்தேன். அவ்வளோதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு. உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.